அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு மெய் துதிக்கிறோம். எஜமானனே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மெய் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அந்த நாளிலே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எந்த நாள் அப்படின்னா, சீஷர்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற அந்த நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாளிலே. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. நமக்காக யாவற்றையும் அவர் சிலுவையில செய்து முடித்து வெற்றி சிறந்திருக்கிறாரு. அப்ப அந்த நாள் அப்போ நம்ம இயேசுன்ற நாமத்துல பிதாவினிடத்துல எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்மளுடைய பாவத்திற்கான தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை நீதிமானாக்கி நம்ம வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதலை பிதா கேட்டு பதில் கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுன்ற நாமத்துல எதை கேட்டாலும் நம்ம அதை பிதாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். நம்ம ஜெபம் கேட்கப்படும் போது நம்மளோட சந்தோஷம் நிறைவாகுகிறது. மத்தேயு 7:7 கூட கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கேட்கும் போது அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசுன்ற நாமத்துல பிதாவின் இடத்துல கேட்கணும். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். இப்ப உவமையா பேசினா கூட ஒரு காலகட்டத்துல வெளிப்படையா பிதாவை குறித்து நான் அவங்க கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு சொல்லணும் தேவையில்லை. நமக்காக பிதாவின் இடத்துல இயேசு பரிந்து பேசுகிறார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆசாரியர் போய் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யணும், பலி செலுத்தி அதுக்கப்புறம் வேண்டுதல் செய்யணும். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்தான் பிரதான ஆசாரியரா நமக்காக வேண்டுதல் செய்யறாரு. பலியிடப்பட்ட ஆடும் அவர்தான். நமக்காக பேசுகிறதும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரும் இயேசுதான். நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக பலியிடப்பட்ட ஆடும் இயேசு கிறிஸ்து தான். அதனால என் நாமத்தினால நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்ளுவேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நம்ம இயேசுவை சிநேகிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட தேவனுடைய குமாரன், தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியா வந்தாரு அப்படின்றத விசுவாசிக்கிறதுனால பிதா நம்மளை சிநேகிக்கிறார்.
பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். பிதாதான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகிறேன் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியுமா பிதாவினிடத்துல போய் அவரோட வலது பார்சத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். ஏன்னா 25வது வசனத்துல பார்த்தோம், இப்ப நான் ஊமையா பேசுறேன், அடுத்து பிதாவை குறித்து வெளிப்படையா பேசுவேன்னு சொன்னதுனால இவங்க உடனே சொல்றாங்க, நீங்க வெளிப்படையா பேசுகிறீங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை யாரும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சீஷர்கள் சொல்றாங்க. இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நாங்க நீர் தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவ திட்டம் நிறைவேறும்படி அனுப்பப்பட்டவர் நாம் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஏன்னா இது பேசுற நேரம் சிலுவை மரணத்துக்கு முன்பாக, அதனால இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இது சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை சகரியா 13வது அதிகாரம் 7வது வசனம். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்ட வார்த்தைப்படி மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில மரணம் அடையும் போது சீசர்கள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அதைத்தான் இங்க முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போயிடுவீங்க, என்ன தனியா விட்டுருவீங்க. மத்தேயு இது நிறைவேறுகிறது. மத்தேயு 26வது அதிகாரம் 56வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பிடிக்கிறதுக்காக பிரதான ஆசாரியர்களால அனுப்பப்பட்டவங்க சேவகர்கள் இயேசுவை பிடிக்கும் போது அந்த 56வது வசனத்தில் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறத பாக்குறோம். இயேசுவை தனியா விட்டுட்டு சீஷர்கள் ஓடி போயிட்டாங்க. அதைத்தான் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே இங்க சீஷர்கள்ட்ட பேசுறார். தனியே விட்டு விடும் காலம் வரும். இப்ப விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு நாள்ல என்னை தனியா விட்டுட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு சொல்றார். அது இப்பொழுது வந்திருக்கிறது, அது நடைபெறுகிற நேரம். என்னை காட்டி கொடுக்க போறாங்க, என்னை பிடிக்க போறாங்க, தன்னுடைய மரணத்தை குறிச்சு பேசுறார். ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நீங்க என்னை விட்டுட்டு தனியா போனாலும் நான் தனியா இல்ல, பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவருக்குள்ள அந்த தைரியத்தை கொடுத்துக்குது தேவ பிரசன்னம். நான் தனியா இல்ல, பிதா என் கூட இருக்கிறாரு, அதனால நான் இதெல்லாம் வெற்றி சிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுகிறத பாக்குறோம். அந்த முதல்ல கூட சிலுவை மரணத்தை குறிச்சு பாரத்தோடு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. ஆனா இப்ப அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி தன்னை முழுவதுமா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது அந்த அசாதாரணமான தைரியம் வந்ததுனால, நான் தனியா இல்ல, பிதா என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அந்த மரணத்தை ஃபேஸ் பண்றத பாக்குறோம். நம்மளும் கூட நம்ம விசுவாசித்து
தேவன் மேல நம்பிக்கையா இருக்கும்போது எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். தைரியமா அந்த சூழ்நிலைய எதிர்கொள்வோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, என் நிமித்தம் நீங்க இடறி போயிடக்கூடாது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். இதெல்லாம் தேவன் நியமித்தது. அதெல்லாம் வேத வசனத்தின்படி நடைபெறுகிறது. இனிமேல் நடக்க போறத உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சமாதானம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி. ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் இவங்க போட்டு குழப்பாம சமாதானமா இருக்கணும்ன்றதுக்காக பின்னாடி நடக்க போறத முன்னாடியே அவங்க கிட்ட பேசுறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, ஆனா நான் தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறந்தார். அது மாதிரி அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எத்தனை உபத்திரவம் வந்தாலும் நம்ம தைரியமா அது எல்லாவற்றையும் ஜெயங்கொள்றவங்களா இருப்போம். நமக்கு ஆண்டவர் உதவி செய்து எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்வார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அது எல்லா வச்சிலும் நம்ம வெற்றி சிறப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கணும்னா நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். எப்படி இயேசு எல்லாவற்றையும் ஜெயிச்சாரோ அது மாதிரி நம்மளும் உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கணும். அந்த கஷ்டங்கள் மத்தியில கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வார். இது சீஷர்களை பலப்படுத்தும்படியா, அவங்க சந்திக்க போகிற உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும்ன்றதுக்காக, அவங்கள தைரியப்படுத்துறதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவங்களோடு பேசினதை பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நீங்க பிதாண்டத்துல இயேசுன்ற நாமத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்றத பார்த்தோம். ஏன்னா இயேசு சிலுவையில பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டாரு. அதனால அவர்தான் பிரதான ஆசாரியரா இருந்து நமக்காக பரிந்து பேசுறாரு. அவர்தான் பலியிடப்பட்ட ஆடு. நம்மளோட பாவங்களை நிவிர்த்தி செய்து நம்மளோட ஜெபம் கேட்கப்படும்படியா, நம்ம கேட்கறது எதுவோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதன் மூலம் நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாகும். என்னைய நீங்க சிநேகித்து என்னை விசுவாசிச்சா பிதா உங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு இயேசு சொன்னதை நம்ம தியானிச்சோம். அவர் சீசர்கள்ட்ட நான் பிதாவின் இடத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்தேன், இந்த உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துல போகிறேன். இந்த தேவ திட்டங்கள் எல்லாம் அவரை குறிச்ச ஆண்டவர் அனுப்புன திட்டத்தை நிறைவேற்றி முடித்து அவர் நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றத நம்ம பார்த்தோம். சீசர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம்னு சொன்ன உடனே, இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா ஒரு நாள் வரும், அப்ப நீங்க சிதறுண்டு போயிருவீங்க, உங்க இடத்துக்கு ஓடி போயிருவீங்க, என்னைய தனியா விட்டுருவீங்க. அந்த சிலுவை மரண நேரத்துல சீசர்கள் இது அப்படியே செய்தாங்க. ஆனா நான் தனியா இதே பிதா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு தைரியமா சொன்னதை தியானிச்சோம். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு இயேசு சீசர்களுக்கு, கஷ்டங்கள் உண்டு ஆனா அதுல தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்கன்ற தைரியத்தை கொடுத்தத இந்த நாள்ல தியானிச்சோம். நம்மளும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சோர்ந்து போகாம விசுவாசத்துல உறுதியா இருந்தோம்னா, இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நம்மளும் ஜெயம் பெற்றவர்களா காணப்படுவோம். ஜெயம் பெற்றவர்கள்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. வெளிப்படுத்தல்ல நிறைய அந்த ஜெயம் பெற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு அப்படின்றத அங்க நம்ம தியானிக்கும் போது அங்க நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்மளும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருக்கும்படி, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்ற வசனத்தின்படி விசுவாசித்து ஜெயிப்போம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்துல உபத்திரவம் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீங்க சொன்ன இந்த வார்த்தைய நாங்க விசுவாசிக்கிறோம். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையிலே நாங்க உறுதியா இருந்து எல்லாவற்றிலும் ஜெயமெடுக்க இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே கடைசி பரிந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டுங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து நீங்க கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.